வணக்கம். அம்மா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு செய்தியை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பெண்களை பற்றி, பெண்ணறிவு நுண்ணறிவு. அதாவது அவ்வை பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணறிவு நுண்ணறிவு, பெண்களுக்கு நுட்பமான அறிவை உடையவர்கள் அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்கிறாங்க. அதாவது சிறு குழந்தையாக இருக்கட்டும், நடுத்தர வயசாக இருக்கட்டும், நல்ல ஒரு வயசு பிள்ளைங்களாகவும் இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், பெண்கள் எப்போயுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எதையும் நல்லா புரிஞ்சு செய்யக்கூடியவங்க. அதை நிரூபிக்கிறதுக்காக ஒரு மருத்துவர், அதாவது அனுபவம் வாய்ந்த மருத்துவர், அவருடைய பேர் எனக்கு அவ்வளவு சரியாக நினைவில்லை, வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டவர். அவர் பெண்ணுடைய அறிவு, நல்ல நுண்ணறிவு அப்படிங்கிறத நிரூபித்து காட்டணும்னு நினைக்கிறார். அப்போ படிக்க வந்திருப்பாங்க இல்லையா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள நிறைய பேரை வச்சுக்கிட்டு ஒரே நாளில் ஒரே தேதியில் பிறந்த ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அந்த ரெண்டு குழந்தையுமே ஒரே எடையாக இருக்கிற மாதிரி, ஒரே உயரமாக இருக்கிற மாதிரிக்கு நல்ல சுறுசுறுப்பாக நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தைய, ரெண்டு குழந்தைய தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்தா ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை. எல்லோரும் என்ன செய்கிறாங்க, எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற நோயாளிகள் ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் நல்லா அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அதை உணர்த்தணும்னு நினைக்கிறாரு அந்த மருத்துவர். அவர் இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு அது காமிச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ கொஞ்சம் தூரத்தில் அந்த குழந்தைங்களை கொஞ்சம் இடைவெளி விட்டு என்ன செய்கிறாரு, ஒரு பெண் குழந்தைய இந்த பக்கமாக உட்கார வைக்கிறாரு, ஆண் குழந்தைய இந்த பக்கமாக உட்கார வச்சுட்டாங்க. பின்னாடி அந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரமாக நின்றுக்கிட்டு அந்த மருத்துவர் என்ன செய்கிறாரு, இந்த ரெண்டு விரலையும் அப்படின்னு சொடக்குறாரு. நம்ம விரலை இப்படி சொடக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொடக்குறாரு. அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுது, மறு நொடியை டக்குன்னு திரும்பி பார்க்குது. அந்த சத்தம் கேட்ட அந்த மறு நொடியை அந்த சத்தம் அந்த திசையில் டபக்குன்னு திரும்பி பார்க்குது. ஆனால் அந்த ஆண் குழந்தை அந்த சத்தத்தை உணருது. ஆனால் அது எந்த பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசித்து அது அப்படியே முழிச்சுக்கிட்டே திறமையாக நின்று கொஞ்சம் நேரம் கழித்து தான் அப்படியே பார்க்குது. ஆனால் அந்த பெண் குழந்தை என்ன செய்யுது, அந்த சத்தம் அந்த மறு நொடியே அந்த திரும்பி பார்த்துருது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வேறு பக்கமாக திருப்பி உட்கார வச்சு அதுகளுக்கு பேனாவையும் மூடியையும் கலட்டி தனித்தனியாக இந்த பெண் குழந்தைக்கும் கொடுக்குறாங்க, ஆண் குழந்தைக்கும் கொடுக்குறாங்க. அந்த பெண் குழந்தை என்ன செய்யுது, கொஞ்ச நேரம் அப்படி பண்ணி அந்த பேனாவையும் மூடியும் மூடிடுது. இந்த ஆண் குழந்தை என்ன செய்யுது, அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, அதை செய்யுது, கொஞ்சம் நேரம் ஆயிடுது. அதே மாதிரி தொலைதூரத்தில் அந்த ரெண்டு குழந்தையும் தள்ளி உட்கார வச்சு அந்த தவக்கிற குழந்தையாக பார்த்து உட்கார வைக்கிறாங்க. ஒரே தேதியில் பிறந்த, ஒரே எடை, ஆரோக்கியமாக நல்ல உயரமாக நல்ல குழந்தைங்கள உட்கார வச்சு தவக்கிற குழந்தையாக உட்கார வைக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் சில பொம்மைகளை போட்டு அதை போ எடுமான்னு சொல்கிறாங்க. இந்த பெண் குழந்தை வேகமாக தவந்து போய் அதை முதல்ல எடுக்குது, ஆண் குழந்தை கொஞ்சம் எடுத்துருது, ஆனால் கொஞ்சம் தாமதமாகுது. இப்படி சில விஷயங்களையெல்லாம் அந்த மருத்துவ டாக்டர் அனுபவத்தை சொல்லி காமிக்கிறார். இந்த மாதிரி பெண் அறிவு நுண்ணறிவு, பெண் அறிவு பெண்கள் மிக அறிவானவங்க. சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், அதை எளிதில் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்ல முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறார். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் பாருங்கள், பெண்களை என்ன செய்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே அங்கே போகாத, இதை படிக்காத, அதை படிக்காத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாதன்னு போட்டு என்ன செய்கிறாங்க, பெரியவங்களும் சரி, படித்த குடும்பத்துலேயும் சரி, படிக்காத கிராமங்கள்லேயும் சரி, போட்டு உட்கார வச்சுட்றாங்க. ஆனால் உண்மையிலேயே பெண்கள் திறமைசாலிகள், அறிவாளிகள். அவங்களுக்கு ஏம்மா இதுதாம்மா நல்லது, இதுதாம்மா கெட்டது, இந்த பக்கம் இப்படி செய்யக்கூடாதுப்பா, இப்படி செஞ்சால் இந்த ஆபத்து வரும், இதை செய்யாதடா, ஆனால் நீ இப்படி தான் செஞ்சேன்னா நீ நல்லா வருவடா அப்படின்னு அதுக்கு அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள நம்ம தட்டி கொடுத்து அவங்கள நல்லா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை நான் சொல்லிடா, நாங்கள் இருக்கோம், உனக்கு ஏதாச்சும் படிக்கணும்னு தோணுதா, உனக்கு எந்த மாதிரி படிக்க தோணும், எந்த மாதிரி உனக்கு வேலை பார்க்க தோணுது சொல்லுப்பா, நீ சொல்லு, நாங்கள் கேட்குறோண்டா அப்படின்னு சொல்லி அதுகளுடைய ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்றுறோன்னு வைங்களேன். அவங்க பெண்கள் ரொம்ப நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. நம்ம வீட்டிலையே என்ன செய்கிறோம், இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு அதுகளை அடித்து உட்கார வைக்கிறதுனால தான் நிறைய பெண்கள் வீட்டிலையே உட்காந்துருக்காங்க. அதனால் தயவு செய்து பெண்கள் நல்லா படிக்கக்கூடிய அறிவான குழந்தைகள் உங்கள் வீட்டிலலாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், அதாவது தட்டி கொடுங்க. அந்த பிள்ளைங்களை மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு நீங்கள் உதவியாக இருங்கன்னு உங்களை நான் அம்மா அன்போடு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.